இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா கேரளால ஒரு மேரேஜ் நடக்குது. அகில் நிக்கில் அப்படிங்கிற ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு மேகி மரியா அப்படிங்கிற ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கும் மேரேஜ் நடக்குது. பொண்ணும் ட்வின்ஸ், மாப்பிள்ளையும் ட்வின்ஸ். ஓகேவா? இது வந்து உங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே பாதிரியா, ஃபாதர் அப்படின்பாங்களே, அவங்களும் ட்வின்ஸ். ஃபென்டோ பேஜோ அப்படிங்கிற அவங்களும் ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே இதை வந்து ஒரு ஆச்சரியப்படுத்துற விஷயமா இருக்கு. பொண்ணும் மாப்பிள்ளையும் ட்வின்ஸா இருக்கிறது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அவங்க கல்யாணம் முடிக்கிற ஃபாதரும் ட்வின்ஸா இருக்காங்க அப்படின்னா அதுவும் எவ்வளவு ஆச்சரியப்படாத விஷயம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனா இதுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ல இதே மாதிரியான நிறைய ஆச்சரியமூட்டுற ஒரு தகவல் இருக்க மாதிரியான ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அதுவும் கேரளால நடந்துச்சு. அங்க என்னென்ன நடந்துச்சு, அதுல என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நவம்பர் 8, 2015ல கேரளால திருச்சூர் மாவட்டத்துல புல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற சேவியர் சர்ச்ல ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜோட மகன்கள் யார் யாரு அப்படின்னா தில்கர், தில்ராஜ். இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஓகேவா? இவங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ல ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் வந்து ரொம்ப வருஷமாவே நம்மளும் ட்வின்ஸ், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ட்வின்ஸா இருக்கணும் அப்படிங்கறதுல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குன்னு கிட்டத்தட்ட 5 வருஷமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு ட்வின்ஸ் ஃபேமிலி அமையறாங்க. அவங்களும் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போற பையன் வந்து ட்வின்ஸா இருக்கணும், தனித்தனி வீட்டுக்கு பிறகு ஒரே வீட்டுக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவங்களும் இருக்காங்க. அவங்க பேர் என்னென்ன பேர் அப்படின்னா ரீமா, ரீனா. இந்த 2 பேர் வந்து இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர், இவங்களும் ட்வின்ஸ். அவங்களும் பல வருஷமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற போற பையன் வந்து கண்டிப்பா ட்வின்ஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசி இது பண்ணி பழகி மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆகுறாங்க. அப்படி மேரேஜுக்கு அரைவ் ஆகுறப்ப இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல ஃபாதர், அவங்களும் ட்வின்ஸ். அவங்க பேர் என்ன அப்படின்னா ரெஜி, ரொஜி அப்படின்னு அவங்களும் ட்வின்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப நடந்த இந்த ஆகஸ்ட் 1, 2026 நடந்த அதே சம்பவமா தானே இருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு படி அது மேல போய் அதுல இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் ரிங்ஸ் மாத்திக்குவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கிறிஸ்டின் அப்படிங்கிறப்ப சர்ச்சில் வச்சு மேரேஜ் நடக்குது. இந்த ரிங் மாத்துவாங்களே, அத ரிங்க கொண்டு வாங்கல பசங்க, சின்ன பையன், அவங்களும் ட்வின்ஸ் தான். அந்த ரிங்க கொண்டு வர பையனும் ட்வின்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. பையன் மட்டும்தானா இல்ல வேற யார் இருக்காங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவங்க உள்ள நடந்து வரப்ப பூ போடுவாங்களே, மணமகன் மணமகள்கள் மேல பூ போடுவாங்களே, அந்த பூ போடுற பெண்களும் ட்வின்ஸ் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 2015 நடந்த அந்த மேரேஜ்ல பொண்ணு, மாப்பிள்ள, ஃபாதர், ரிங்கு கொண்டு வந்த பையன், பூ போட்ட பொண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 ட்வின்ஸ் வந்து அந்த மேரேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மேரேஜ் மாதிரி பார்க்கப்படுது. இவ்வளவு வித்தியாசமான விஷயங்கள், ஒரு ட்வின்ஸுக்கு மேரேஜ் நடக்குது. சரி, ஓகே. ட்வின்ஸுங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப ஒரு ட்வின்ஸ் இன்னொரு ட்வினை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கூட நம்ம நிறைய இடங்கள்ல நீயே நானா மாதிரியான டிபேட் ஷோஸ்ல நிறைய பாக்குறோம், ட்வின்ஸ் ட்வின்ஸ்னு. சரி, ஓகே. அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற ஃபாதரும் ட்வின்ஸ் அப்படின்னா இது ஒரு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அது போக பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்த இந்த மாதிரி ரிங் கொண்டு வந்த பையனும் ட்வின், பூ கொண்டு வந்த அவங்க ட்வின் அப்படின்னா என்னங்கடா சொல்றீங்க, எல்லாம் ரெண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆகஸ்ட் 1, 2026 இப்படி நடந்ததை வச்சு சர்ச் பண்ணி பாக்குறப்ப இப்படி ஒண்ணு சிக்கிச்சு. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறதையும் இன்னைக்கு மேரேஜ் ஆன அந்த அகில் நிக்கில், மகி மரியா அப்படிங்கிற அந்த 2 கப்புளுக்கும் கங்க்ராட்ஸ், நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். அது மாதிரி இப்ப 2015ல மேரேஜ் ஆச்சுல, தில்கர், தில்ராஜ், ரீனா, ரீமா, அவங்களுக்கு கண்டிப்பா மேரேஜ் இதோட 10-11 வருஷம் ஆகுது. இப்போ அவங்க யாராவது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்க ஃபேமிலி இப்ப எப்படி இருக்கு, உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க ட்வின்ஸா இருக்காங்களா அப்படிங்கிறது ஏதாவது ஆச்சரியமூட்டுற தகவல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ரீனா, ரீமா, அந்த தில்கர், தில்ராஜ் அந்த கப்பல் ஆகட்டும், இல்ல அகில் நிக்கில் இவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை
அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த நியூஸை படிக்கிறப்பே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன இருந்துச்சு? அது மாதிரி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே கோயின்சிடன்ஸ் நினைக்கிறீங்களா? இல்ல ப்ராப்பரா ஒரு பக்காவான பிளானிங் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.